ரஜினி முருகனோட மோதும் வாலிப ராஜா. உத்தம வில்லன் படத்துக்காக வாங்கின கடனை அடைச்சாதான் ரஜினி முருகன் படத்தை வெளியிட முடியும். இப்படி ஒரு கஷ்டமான நிலையில இருந்த லிங்குசாமி ஒரு வழியா கடன்களை அடைக்க தக்க ஏற்பாடுகளை செஞ்சுட்டதா அவரோட வட்டாரம் தெரிவிக்குது. அதனால அக்டோபர் 21 அன்னைக்கு ரஜினி முருகன் திரைக்கு வர்றதுல எந்தவித தடையும் இருக்காதுன்னு சொல்றாங்க விநியோகஸ்தர்கள். இந்த நிலையில ரஜினி முருகன் படம் வெளியாகும் அதே தினத்துல சந்தானம் நடிச்ச வாலிபராஜா படமும் வெளியாகுது. சிவகார்த்திகேயன் சந்தானம் 2 பேருமே விஜய் டிவில இருந்து சினிமாவுக்கு வந்தவங்கன்ற காரணத்தினாலயோ என்னவோ ஆரம்பத்துல இருந்தே 2 பேருக்கும் ஒத்து வரல. சந்தானம் காமெடியனா நடிச்சுக்கிட்டு இருக்க சிவகார்த்திகேயனும் ஹீரோவானாரு. சில படங்கள்லயே முன்னணி ஹீரோவானாரு. காமெடியனா நடிச்சுக்கிட்டு இருந்த சந்தானமும் பின்னாடி ஹீரோவானாரு. சந்தானம் சிவகார்த்திகேயன் 2 பேரும் சிம்பு தனுஷ் மாதிரி மோதிக்கிட்டது இல்லை. ஆனாலும் 2 பேருக்கும் சுமூகமான நட்பு இல்லை. இப்படியான சூழ்நிலையில தான் சிவகார்த்திகேயன் படம் வெளியாகும் அதே நாள்ல தான் நடிச்ச படத்தையும் களத்துல இறக்குறாரு சந்தானம்.